முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப வந்து பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் வந்து என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் வந்து காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் வந்து காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் வந்து பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா வந்து கால்நடை துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால வந்து எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு வந்து சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் வந்து கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவாரு. சுக்கிரன் வந்து இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியிலேயே உங்க குரு பகவான், உங்க ராசிநாதன் வந்து புதன் வந்து உங்க 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல, தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். ராகுவோட சேர்ந்து செவ்வாயோட இணைவுல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் புதன். ஆனாலும் குரு பார்வையில இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இல்லை. உங்க ராசியிலே சுப கிரகம் இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அந்த கேதுவை வந்து செவ்வாய் பார்ப்பாரு. மிதுனத்துக்கு 6ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரிகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா அதை உங்களால சமாளிக்க எளிதாக கடந்து போக முடியும். அதே மாதிரி மிதுன ராசிக்கு 4ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். தாயார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த காலகட்டத்துல உச்ச சுக்கிரன் வந்து உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாதிப்புகள் கம்மியா இருக்கும். போன மாசத்துல இருந்த பாதிப்புகளை விட இப்ப கம்மியா தான் இருக்கும்.
வீடு வாகனம் வந்து இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் 1க்கு 2 வர பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த குரு பார்வை இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல குழந்தை குழந்தை குரு பகவான் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை கலத்தரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமண யோகங்கள் கண்டிப்பா உருவாகும். ரொம்ப நாளா வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எந்த வரனும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் திருமண யோகங்கள் கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகளையும் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த 7ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு. அதனால சிறு சிறு மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடல் இருந்து அந்த குரு பார்வையினால சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 9ஆம் இடத்துல ஆல்ரெடி செவ்வாய், ராகு, புதன், சூரியன் இருப்பாங்க. தந்தையால் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா பெருசா பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருந்தாரு, தொழில்களை கொஞ்சம் டல் படுத்தி வச்சிருந்திருப்பாரு. இப்ப அவங்க 10ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் சேரும்போது தொழில்கள்ல வந்து ஒரு வளர்ச்சி உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கடைசி வாரம் இந்த மார்ச் மாதத்துல கடைசி வாரம் 6 நாள் வந்து சுக்கிரன் வந்து உங்க லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். லாபஸ்தானத்தை போய் 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதிர்ஷ்டம் செயல்படும். அப்புறம் காதல், 5ஆம் இடம் வந்து காதலையும் குறிக்கும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, அந்த மாதிரி அமைப்புகளையும் குறிக்கும். அந்த அமைப்புகள் குழந்தைகள்னாலையும் குழந்தைகளால ஒரு பெருமை அடையக்கூடிய அமைப்புகள், காதல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள், ஏதாவது ஒரு முயற்சியில அதாவது ஒரு எண்ணங்கள் தோன்றி நல்ல எண்ணங்கள், 5ஆம் இடம் வந்து நல்ல எண்ணங்களை குறிக்கும். அந்த நல்ல எண்ணங்கள் கூடி அதனால லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட டேட்டு, டைமு, பிளேஸ் 3ம் கொடுத்தீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில தசாபுக்திகளை கணித்து துல்லியமான பலன்கள் சொல்லுவோம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.